ரஷ்யாவோட Su-57, Su-35 இது மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளான்ட்ல இருந்து முக்கியமான ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆனது இணையதளத்தில் வெளியாகுது. முதல்ல ரஷ்யன் மீடியாஸில் மட்டுமே, ரஷ்யாவில் இருக்க ஒரு சில பத்திரிகைகளில் மட்டுமே வெளியான இந்த படங்கள் இப்போ உலகத்தில் ரொம்பவே அதிகமாக சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட முக்கியமான பிளான்ஸோட டேட்டா உள்ள அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் இப்போ ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை ஒரு இன்ஃபர்மேஷன் லீக்காக பார்த்துட்டு இருக்கப்போ உக்ரைனியன்ஸ் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதை வேணும்னே ரஷ்யா தான் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா அவங்களோட ப்ரொபகண்டா நியூஸ்க்காக எங்ககிட்ட இந்த அளவுக்கு விமான உற்பத்தியை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு காரணத்தை காமிக்கிறதுக்காக இதை வேணும்னே லீக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி ரஷ்யா மேலே வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் Su-30 ரஷ்யா உருவாக்கி மற்ற நாடுகளுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அது சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. கடந்த ஒரு 2 வருஷத்தில் மட்டும் இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் ரஷ்யா உக்ரைனுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1 ட்ரில்லியன் அளவுக்கு அந்த விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களையும் இல்லை அந்த டேமேஜஸ் ஆன ஒரு சில விமானங்களை திரும்ப கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்போர்ட்டை ரஷ்யா பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் விதிச்ச அந்த எக்கனாமிக் சாங்ஷன், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு இன்ஜின் பாகங்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை ஒட்டுமொத்தமாக பைபாஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளானை ரஷ்யா பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யாவோட அமோரில் இருக்க ஒரு முக்கியமான ரஷ்யாவுக்கு சொந்தமான ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, இதுக்குள்ள ரஷ்யா அவங்களோட Su-57, Su-35ன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரஷ்ய விமானப்படையோட முதுகெலும்பா இருக்க பல விமானங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, சரியா சொல்லணும்னா மே 7ஆம் தேதி, இந்த ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட பல புகைப்படங்களானது ரஷ்யா முழுக்க அவங்களோட பிளாகர்ஸால ஒரு சில மீடியாஸ்ல வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே உலகம் முழுக்க ரஷ்யாவை பற்றி பேசணும்னா இந்த மே 9 நடந்த விக்டரி டே பரேடுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவும் பெருசாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா அதில் பார்த்தோன்னா இது Su-35 ஒரு 6லேருந்து 7 விமானங்கள் வரைக்கும் அதோட ஃபியூசலேஜ் ரெடி பண்ணுறது, அதோட காம்பனன்ட்ஸ் வெளியில் தெரிகிற மாதிரியே இந்த இமேஜ் ஆனது எடுக்கப்பட்டிருக்கும். இதை வச்சு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யா அவங்களோட ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ணியிருக்கிறத இந்த இமேஜஸ் ஆனது காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட இந்த இமேஜஸை யாரோ வேணும்னே லீக் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு எதிராக நடந்த ஒரு சைபர் அட்டாக்காக கூட இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட இன்ஃபர்மேஷன் லீக்காக இதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதுக்கு உக்ரைனியன்ஸ் ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உக்ரைனியன் சைடில் இருந்து வரக்கூடிய அந்த கிளாரிஃபிகேஷன் தான். இதை பற்றி நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. இதை ரிலீஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்ப்ரெட் பண்ணது எல்லாமே ரஷ்யன் பெய்டு பிளாகர்ஸ் தான். ரஷ்யா ஒரு சில பிளாகர்ஸை பே பண்ணி அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிளாகர்ஸ் கிட்ட இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன் ஆனது ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களோட மீடியாஸ்க்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால அந்த ஃபோட்டோஸ் உலகம் முழுக்க சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை வேணும்னே ரஷ்யா தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஏன் இதை வேணும்னே ரஷ்யா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியானது வந்திருக்கும். ஏன்னா அவங்களோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட இன்சைட் உள்ளவங்க அந்த ஃபியூசலேஜ் ரெடி பண்ணுற இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட இமேஜ் ஆனது லீக் ஆயிருக்கு. இது ரஷ்யாவுக்கு தானே ஒரு பெரிய ஒரு ரிஸ்காக மாறும், அவங்களோட இன்ஃபர்மேஷனை பிரீச் பண்ண மாதிரி ஆகும்லன்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இதுக்கு உக்ரைன் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த Su-35ன்றது ரொம்பவே அதிகமாக அடி வாங்கினதா உக்ரைன் கிளைம் வைக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 10லேருந்து 15 Su-35 வரைக்கும் சுட்டு வீழ்த்தினதா உக்ரைனோட கிளைம் சொல்லுது. அப்படி இருக்கப்போ ரஷ்யா அவங்களோட விமானங்களை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட ப்ரொடக்ஷனை நாங்கள் ரேம்ப் அப் பண்ணி எல்லாத்தையும் ஈடுகட்டுற அளவுக்கு அதிக ப்ரொடக்ஷனை பண்ணிட்டு இருக்கோன்றத உலகத்துக்கு காட்டுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் Su-57 5th ஜென் ஏர்கிராஃப்டாக இருக்க ரஷ்யாவோட Su-57 மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது என்னன்னா, உக்ரைனோட ஏர் ஸ்பேஸை இன்னமும் இந்த விமானத்தால் கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியல. அப்படின்னா ரஷ்யாவோட இந்த விமானமானது ஒரு வெத்து வேட்டு, இதை ரஷ்யாவால் ஒழுங்காக பயன்படுத்த முடியல, இந்த விமானமானது அந்த அளவுக்கு கேப்பபிள் ஆனது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த Su-57 மேலே வைக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக நாங்கள் Su-57 மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுன்றதை காட்டுறதுக்காகவும் தான் இந்த இமேஜஸை இந்த 2 காரணங்களுக்காக ரஷ்யா லீக் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. Su-57 பொறுத்த வரைக்கும் இப்போ அது மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஆனால் உக்ரைனோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு சில லிமிடெட் ஸ்ட்ரைக்கை மட்டும் தான் இந்த Su-57 பண்ணியிருக்கு. ரொம்பவே ஹை ப்ரெசிஷன் அண்ட் ஹை வேல்யூடு டார்கெட்ஸ், தெர்மல் பவர் பிளான்ட் அடிக்கிறது, கமாண்ட் சென்டர்ஸ் அடிக்கிறது சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த Su-57 ஆனது பயன்படுத்தப்பட்டு இருக்கு. மற்ற எதுக்கும் பெருசாக பயன்படுத்தல. இதை காரணமாக வச்சுமே உக்ரைன் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் எது எப்படியோ ரஷ்யா கிட்ட இருந்து இப்படி ஒரு தகவலானது லீக் ஆகியிருக்கு. நிறைய பேர் இது ஒரு லீக்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த Su-30 பற்றி தெரியும். ரஷ்யா உருவாக்குனதுலே ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைட்டர் ஜெட்னா அது Su-30 தான். ஏன்னா ஏர் டு ஏர் ஆப்ரேஷன், ஏர் டு கிரவுண்ட் ஆப்ரேஷன், ஏர் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லிட்டு மல்டிபிள் கேட்டகரியில்
ஒரு டாமினன்ட் ஃபைட்டர் ஜெட்னா இந்த Su-30 சொல்லலாம். இந்த Su-30 ரஷ்யா இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ல அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு கம்மியான இழப்புகள் ஏற்பட்ட ஒரு விமானம்னா இது வரைக்கும் Su-34ல நிறைய விமானத்தை உக்ரைன் சுட்டு தள்ளியிருக்காங்க. ஆனா கம்மியான இழப்பு ஏற்பட்ட விமானம்னா இந்த Su-30 தான். அந்த அளவுக்கு இந்த Su-30ன்றது ஒரு கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட். இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா முதல் கொண்டு ரஷ்யாவுக்கு தேவையான கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் அவங்களோட இன்ஜினுக்கு தேவையான ஒரு சில உதிரி பாகங்கள் நிறைய சென்சார்ஸ்னு சொல்லிட்டு இந்த Su-30 Su-35ன்னு சொல்லிட்டு எதையுமே அப்கிரேட் பண்ண விடாத அளவுக்கு ஒரு பெரிய தடையை இந்த ரஷ்யா மேலே போட்டாங்க. அதை ரஷ்யா எப்படி பைபாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த Su-30 பல நாடுகளுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல இன்க்ளூடிங் இந்தியா. அதில் ஒரு சில நாடுகளை அப்ரோச் பண்ணி இந்த பழைய உதிரி பாகங்கள் பார்ஷியலாக டேமேஜ் ஆன பாகங்கள் அப்படி இல்லைனா இப்போ ரஷ்யா கிட்ட ஒரு காம்பனன்ட் இருக்குன்னு வைங்க, அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதில் ஏ என்ற பார்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரஷ்யா கஷ்டப்படுறாங்க. அது அமெரிக்கா கிட்ட இருந்து வராதுன்னா இப்போ இன்னொரு நாடு இந்த Su-30 பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த நாட்டுக்கிட்ட இருந்து அந்த ஏ என்ற பார்ட் மட்டும் நல்லா இருக்க இன்னொரு ஸ்பேர் பார்ட்டை வாங்கி அதை ரீப்ளேஸ் பண்ணுறது, ஏன் ஒரு சில Su-30வே அங்கேருந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸை இந்த ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்றாங்கன்னா 2022க்கு முன்னாடி வரைக்கும் இந்த Su-30 ரிலேட்டட் இம்போர்ட்ன்றது வெறும் 100ல இருந்து 160 மில்லியனுக்குள்ள தான் இருந்திருக்கு. ரஷ்யா வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. ஆனா இந்த 2022 ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனுக்கு அப்புறமா அந்த 2022 பிப்ரவரியில இருந்து 2022 டிசம்பர் எண்டு வரைக்கும் 450ல இருந்து 500 மில்லியனை தாண்டி இருக்கு இதோட இம்போர்ட் மட்டும். இந்த இன்னைய தேதி வரைக்கும் பார்த்தோன்னா இந்த Su-30யோட ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது அவங்க ஆல்ரெடி பயன்படுத்தின பாகங்கள், ஆல்ரெடி பயன்படுத்தின விமானங்களோட ஒரு சில உதிரி பாகங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே 1 பில்லியன் வரைக்கும் ரஷ்யா அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை இவங்க வெளியில் விட்டுருக்காங்க. இது நடந்திருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா ரஷ்யாவோட Su-30ன்றது உலக அளவில் பல விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஏன் நம்ம கூட நம்மளோட பீஷ்மா டேங்க்ஸை ரஷ்யாவுக்காக அப்கிரேடுக்கு அனுப்பியிருக்கோம். இது வெளியில் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம அந்த டேங்க் அனுப்புனது. மேபி இதுக்கு உள்ள பல காரணங்கள் இருக்கலாம். ஏன் இந்தியாவில் இருந்து கூட ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் ஆனது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு தெரியாம இந்த ரஷ்யாவுக்கு போயிருக்கலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இன்னொரு விஷயம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா கிரீஸ் கிட்ட S-300 உக்ரைன் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸ்பெயின் கிட்டையும் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளுமே S-300 கரண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு நாடுகளுமே உக்ரைனுக்கு ஒரு பெரிய நோஸ் கட்ட கொடுக்குற மாதிரி நீ கேட்குற இந்த ஆயுதங்களை என்னால் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நோவை சொல்லிட்டாங்க. இது நோ சொன்னா மட்டும் பரவாயில்ல, கிரீஸ் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க பேட்ரியாட்டோட ஒரு சில லான்ச்சர்ஸை டைரக்டா தூக்கி சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துட்டாங்க. சவுதி அரேபியா எதுக்கு தேவையே இல்லாமல் இவங்க கிட்ட இருந்து வாங்கணும்? ஆல்ரெடி அவங்க கிட்ட நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அப்படி இல்லைனாலும் வேற ஏதாச்சும் நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம்ல. ஏன் கிரீஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஹவுதிஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய பிரஷர் ஆனது சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் கண்காணிக்கணும். இந்த ஹவுதிஸால நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்மளோட ஏர் ஸ்பேஸை நம்ம ஒட்டு மொத்தமாக பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேட்ரியாட்ஸை வாங்கணும், இல்லை ரீலோகேட் பண்ணி நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்போ இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்க பெஸ்ட் ஆப்ஷன் யாருன்னா கிரீஸ் மட்டும்தான். ஏன்னா கிரீஸ் கிட்ட மற்ற நேட்டோ நாடுகளில் இல்லாததை விட அட்வான்ஸ்டு பேட்ரியாட் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதை இப்போதைக்கு சவுதி அரேபியா வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கான முடிவில் இருக்காங்க. அதுக்கு கிரீஸும் ஓகே சொல்லிட்டாங்க. இது யாருக்கு பெரிய கெட்ட செய்தியோ இல்லையோ, இல்லை யாருக்கு பெரிய அடி விழுந்ததோ இல்லையோ, உக்ரைனுக்கு இது சிறப்பான ஒரு சம்பவமாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு சவுதி அரேபியாவுக்கு பரவாயில்ல, பிரச்சனை இனிமே தான் வரலாம். ஆனால் உக்ரைனுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றப்போ இந்த நாட்டோ எல்லாமே ஒரு பெரிய அஷூரன்ஸ் நாங்கள் உங்களுக்காக இருக்கும்னு சொல்லியிருக்கப்போ அதில் இருக்க ஒரு நாடு இப்படி உக்ரைனுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது உக்ரைன் கண்டிப்பாக நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்பெயினும் சொல்லிட்டாங்க கிளியரான ஒரு ரிஜெக்ஷன், S-300 இனிமே எங்க கிட்ட இருந்து வராதுன்னு சொல்லிட்டு. ஆனா பேட்ரியாட்டுக்கு தேவையான ஒரு சில மிசைல்ஸ் நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்ட இருந்து அந்த 61 பில்லியன் மதிப்பிலான உதவிகள் வர வரைக்கும் எப்படியாச்சும் நாட்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போயிடணும். இந்த ஆயுதங்கள் வந்தால் தான் நம்மளால அடுத்து எதுவும் பண்ணணுன்ற நிலைமையில ரஷ்யா இப்பவும் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 7 நாளில் மட்டும் முக்கியமான 5 டவுன்ஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது கேட்குறப்ப உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், ஏன்டா வெறும் ஒரு 5 டவுன்ஸை கேப்சர் பண்ணது என்ன ஒரு பெரிய விஷயம், இது நீ ரொம்ப பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டோன்பாஸ் ரீஜனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யா ஒட்டு மொத்தமாக அதை செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 5 டவுன்ஸுமே இந்த டோன்பாஸோட வாசல்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த செசிவியார் ஒரு முக்கியமான இடமும் மலைகள் நிறைந்த பகுதியோ, அடுத்தது இருக்க அந்த 5 கிராமங்களோ அதுக்கு முன்னாடி இருக்க பகுதிகள், இதை கேப்சர் பண்ணிட்டா செசிவியாரை ரொம்பவே ஒரு ஃபோர்டிஃபிகேஷன் பண்ண மாதிரி ஆயிடும். அங்கிருந்து ஒரு பெரிய தாக்குதலை இந்த ஃப்ரண்ட் லைனை தாண்டி பண்ண முடியும். அதை தான் இப்போ ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யாவோட இந்த Su-30 பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில இருந்து ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு போயிருக்குமா நீங்கள் நினைச்சீங்கனாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் ஆர்கே.